பிக் பாஸ் நிகழ்ச்சினா என்ன? நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில செலிபிரிட்டி எல்லாம் கரெக்டா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சு அவங்களுக்காக பிக் பாஸ் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டையும் கொடுத்து வீட்டுல அத்தனை வசதியும் கொடுத்து டெய்லி சமைச்சு சாப்பிட்றதுக்கான பொருளையும் கொடுத்து மாசம் சம்பளம் கிடையாது, டெய்லி சம்பளத்தையும் கொடுத்து உங்களால இந்த வீட்டுக்குள்ள போய் எது மாதிரிலாம் சண்டை போட முடியுமோ அது மாதிரி விதவிதமா சண்டை போடுங்க. ஒருத்தரை பத்தி எப்படிலாம் பின்னாடி புறம் பேச முடியுமோ அதெல்லாம் நல்லா பேசுங்க. இது மட்டும் இல்லாம முக்கியமா யார் லவ் கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு 100 நாள் சம்பளம் உறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி. இப்படிதாங்க இத்தனை சீசன் ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த எல்லா சீசன்லயுமே இந்த ஒரு டாஸ்க் கொடுத்தா மட்டும் எல்லாரும் பொட்டி பாம்பா அடங்கிடுறாங்க. என்ன டாஸ்க்னு பாக்குறீங்களா? ஃபேமிலி டாஸ்க் தான். இந்த ஃபேமிலி டாஸ்க் மட்டும் வந்தா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா நட்சத்திர ஜன்னனில் வானம் எட்டி பாக்குது அப்படின்றாங்க. இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருந்தா இந்த நிகழ்ச்சியை யார் தான் பாப்பாங்க சொல்லுங்க? அதுவும் இத்தனை சீசனை விட இந்த சீசன்ல தான் மைக்க மறைச்சு அதிகமா பேசுறது, மைக்க மறைச்சு பேசுனதுக்காகவே வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கறது, அமைதியா இருந்தவங்க சந்திரமுகியா மாறுறது, அப்புறம் வில்லனா இருக்கவங்க ஹீரோவா மாறுறது, அப்படிலாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளவு அமைதியா இருந்தா யார் தான் பாப்பா? கவலையே படாதீங்க. இவங்களாம் இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டா நாங்க எதுக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கவங்க எல்லாருமே இப்ப ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு பாக்குறீங்களா? இவ்வளோ வாரமா ரொம்ப அமைதியா இருந்த அமித் இவங்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்கலனா என்ன, நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கனிக்கிட்ட ஒரு சண்டையை ஆரம்பிச்சாரு. அந்த சண்டை ஒண்ணுமே இல்லாத சண்டையை இவ்வளவு பெருசா ஆக்க முடியுமா அப்படின்றத அமித் பேசும்போது தான் தெரியுது. முதல் சண்டை கனிக்கிட்ட போச்சு, 2வது சண்டை இப்போ வினோத் கிட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்ச சண்டை பெருசா போகும் அப்படின்னு பார்த்தா 10 நிமிஷத்திலே கட்டுப்பிடிச்சு சாடி சொல்லி விட்டுட்டாங்க. ஒரு பூரி சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய சண்டை வருமா அப்படின்னு நினைச்சு பார்க்கக்கூடிய அடுத்த செகண்ட்லே சாரி பூரி குப்பத்தொட்டி லாரி அப்படின்ற மாதிரி சாரி கிட்ட அந்த சண்டையை முடிச்சுட்டாங்க. சரி பாப்போம், இவங்க ஒத்துமை இந்த வாரம் மட்டும் தானா, அடுத்த வாரமும் தொடருமா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஃபேமிலி டாஸ்க்லாம் இல்லாம மத்த டாஸ்க்லாம் நல்லா இருந்ததா? இப்போ இந்த வாரம் கொடுத்துருக்க இந்த ஃபேமிலி டாஸ்க் நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில வினோத்துக்கும் அமித்துக்கும் ஏற்பட்ட அந்த சண்டை காமெடியா ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2 பேரும் பேச பேச கொஞ்சம் சீரியஸாவே ஆச்சு. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பஞ்சாயத்து பண்ணக்கூடிய வந்த அந்த நிலைமையில அமித் வினோத்தை கட்டுப்பிடிச்சு சாரிடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அந்த சண்டையை முடிச்சு விட்டாரு. ஒருத்தருக்கு மட்டும்தான் அதுல வருத்தம். யாருக்குன்னு பாக்குறீங்களா? அரோராக்கு தான். இப்பெல்லாம் அரோரா வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல எந்தெந்த சண்டைகள் முக்கியமா நடக்குதோ அந்த இடத்துல அவங்க நிக்கிறாங்க. அந்த இடத்துல அதுக்கு பதில் சொல்றாங்களோ இல்லையோ வார கடைசியில அதை கொண்டு வந்து விஜய் சேதுபதி கிட்ட நல்ல பேர் வாங்கிடுறாங்க. அதே மாதிரிதான் இந்த சண்டையை நல்லா பெருசா போகுது. இதுல என்னென்ன பாயிண்ட்லாம் கரெக்டா வருது, யார் மேல தப்பு அப்படின்றத நோட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சவங்க இந்த சண்டை முடிஞ்ச உடனே அவங்க எண்ணத்துல ஒரு படி மண்ணை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன அரோரா, இந்த வாரம் விஜய் சேதுபதி கிட்ட உங்களுக்கு பாராட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க, சண்டை தானே, இந்த வீட்டுல அடிக்கடி நடக்கும். அடுத்த சண்டைக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த சண்டை முடிஞ்சு சமாதானம் ஆன கொஞ்ச நேரத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாட்டு போட்ட உடனே வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க அமித் வீட்டுல இருந்து தான் வர போறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அமித்தோட ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் வந்திருந்தாங்க. முதல்ல அமித் போய் டாஸ்க முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு பக்கம் குழந்தையும் ஒரு பக்கம் ஒய்ஃபையும் தூக்கி சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அமித்தோட குழந்தை உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டுங்க. அமித் வியானா வீட்டுல இருக்கிற வரைக்கும் என் குழந்தை மாதிரியே நீ இருக்கமா அப்படின்னு சொல்லுவார் பாத்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு தன் குழந்தை நேசிக்கிறாருன்னு பாருங்க. அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதே மாதிரி அவங்க குழந்தை இருந்தாங்க. உண்மையாலுமே ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஸ்வீட். ஏன்னா மற்றவங்க கிட்ட பேசுறதாகட்டும் அவங்க பாடுறதாகட்டும் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அமித்தோட குழந்தை உங்கள யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அமித்தோட குழந்தைன்னு இல்ல, வீட்டுக்கு வந்த அதாவது கனியோட பசங்களாகட்டும் சாண்ட்ராவோட குழந்தைகளாகட்டும் வினோத்தோட குழந்தைகளாகட்டும் உண்மையுமே எல்லாமே ரொம்ப சூப்பரான பசங்க தான். இதுல ஹைலைட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமித்தோட ஒய்ஃப் தான். அமித்தோட பொண்ணையும் அமித்தோட ஒய்ஃபையும் பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருக்காங்க. நல்லா ஸ்மார்ட்டா கியூட்டா இருக்காங்க. ஆனா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி அமித்துக்கு சொன்னாங்க பாருங்க. அவங்க ஒவ்வொரு அட்வைஸும் அவ்வளவு சூப்பரா சொன்னாங்க. சாண்ட்ராவெல்லாம் லேசா நடக்காத, மலையாள பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ் மொத்தமா எல்லாம் கரைச்சு குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க. அவங்கள நீ பாவன் பார்க்காத. அதே மாதிரி பார்வதியும் நல்லவன் நினைக்காத. இந்த வீட்டுல உன்னை குறை சொல்லாத ஒரே ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கானா வினோத் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புட்டு புட்டு வச்சுட்டாங்க.
அது மட்டும் இல்லாம தான் புருஷனை கண்டிக்கவும் செஞ்சாங்க. அவங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க யாரு? இனிமே அது மாதிரி வேலை எல்லாம் பார்க்காதீங்க. யார் அழுதுட்டு இருக்காங்களோ அவங்க போய் பக்கத்துல உட்காராதீங்க. பார்வதி இவ்வளவு பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா, இது மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த கவுண்டர்ல கரெக்டா இருந்துச்சு, அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்துக்கு சூப்பரா அட்வைஸ் பண்ணாங்க அவங்க ஒய்ஃப். அமித் ஒய்ஃப் சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களை எத்தனை பேர் பிடிச்சிருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேமிலி டாஸ்க்ல அடுத்து வந்த ஃபேமிலி திவ்யாவோட ஃபேமிலி தான் வந்திருந்தாங்க. எல்லாரும் அவங்களோட ஃபேமிலி பார்த்தோன்னா ரொம்ப எமோஷனல் ஆனாங்க. ஆனா திவ்யா அது மாதிரி ரொம்ப எமோஷனலாம் ஆகல. அவங்க அம்மா அப்பா பிரதர் பார்த்துட்டு அவங்க முதல்ல போய் டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நார்மலா பேச உட்காண்டாங்க. அப்ப அவங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் வீட்ல உன்னால எப்படி இருக்க முடியுது, உன்னால இருக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டாங்க பாருங்க. உண்மையாலுமே அது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா இப்ப அவங்க பொண்ணு எப்படி இருந்தாங்க அப்படின்றது தெரியும். இப்போ இவ்வளோ பேருக்கு நடுவுல திவ்யா எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு ஒரு அம்மாவா அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப சரிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க அப்பாவும் அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சூப்பரா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபேமிலி தான் வந்தாங்க, அமித்தோட ஃபேமிலியும் திவ்யாவோட ஃபேமிலியும். அமித்தோட ஃபேமிலியும் அமித்துக்கு அட்வைஸ் பண்ண அவங்க ஒய்ஃபும் ரொம்ப சூப்பரா அட்வைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி திவ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம், நீ யாரையும் சார்ந்து வாழாத அப்படின்னு சொன்னாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா தான். ஏன்னா திவ்யா எல்லார்கிட்டயுமே நல்லா பேசுவாங்க, ஆனா சாண்ட்ரா கிட்ட மட்டும் அவ்வளவா எதிர்த்து பேச மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் ரொம்ப காம் டவுன் ஆயிடுறாங்க. அதனாலதான் உன்னோட கேம் கலையுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தெளிவா திவ்யா கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு 80 நாள் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஒருத்தருக்கு நேர் ஒருத்தர் வந்து எதிர்ப்பா பேசலனா கூட மறைமுகமா இன்னொருத்தர்கிட்ட அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத வெளியிருந்து வரக்கூடிய அவங்க ஃபேமிலி கரெக்டா புட்டு வச்சுட்டாங்க. இப்ப இது எல்லாருமே அவங்க மனசுக்குள்ள வச்சுதான் இருப்பாங்க. கண்டிப்பா அடுத்த வாரம் இதை வச்சு இவங்க எல்லாரும் எப்படி கேம் விளையாட போறாங்க அப்படின்றதுல ஒரு நல்ல சுவாரஸ்யமே இருக்கு. முக்கியமா கமருதீன் கிட்ட திவ்யாவோட அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, என் பொண்ணை வாடி போட்டின்னு சொன்னேன், அது ஏன் பொண்ணு கிட்டன்னு மட்டும் இல்லாம வெளியே யார்கிட்டயுமே பேசக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாருங்க. அது உண்மையாலுமே அவரோட வயசுக்கு கமருதீனுக்கு சொன்ன புத்திமதி ரொம்ப சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கமருதீன் பேசினதுக்கு அவங்க அப்பா ஏன்பா என் பொண்ணு இப்படி பேசின, ஏன் அப்படி பேசின அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல தான் பொண்ணுக்காகவும் பேசணும், அவரும் அதாவது கமருதீனும் திருந்தணும் அப்படின்றதுக்காக அவர் அந்த பேசின தோரணை உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு வந்த 2 ஃபேமிலி, அதாவது அமித்தோட ஃபேமிலி அப்புறம் திவ்யாவோட ஃபேமிலியில உங்களுக்கு எந்த ஃபேமிலி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.